அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். இன்றைக்கு நம்மளோட குக் புக்ல டெசர்ட் சீரிஸ் 4. அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, உளுந்து பாயாசம். உளுந்து பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் உளுந்து, 1 கப் நாட்டு சர்க்கரை, 5லிருந்து 6 பொடி செய்த ஏலக்காய், 3 கப் பால், 10 முந்திரி, 10 திராட்சை, கொஞ்சம் உப்பு, 5 டீஸ்பூன் நெய். ஒரு வாணலிய அடுப்புல வச்சு, அந்த வாணலி காஞ்ச பிறகு உளுந்த அதுல கொட்டி நான் வறுக்க போறேன். உளுந்த வறுத்துக்கிட்டே இருக்கும்போது உளுந்து வந்து கலர் மாரி நமக்கு ஒரு வாசம் குடுக்கும். அந்த வாசம் வர்ற வரைக்கும் நல்லா உளுந்த வறுக்கணும். பிறகு வறுத்த உளுந்த கழுவி, ஒரு குக்கர்ல சேர்த்து, எந்த கப்ல உளுந்து எடுத்தோமோ, அந்த கப்ல 3 கப் தண்ணி சேர்த்து, உப்பு, பொடி செய்த ஏலக்காய் சேர்த்து, மூடி போட்டு குக்கர மூடி 7 டூ 8 விசில் விடுங்க. உளுந்து நல்லா குழையிற வரைக்கும் வேகணும். நாட்டு சர்க்கரைய பால்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பிறகு விசில் நின்னதும் 10 மினிட்ஸ் கழிச்சு குக்கர ஓப்பன் பண்ணி, உளுந்த ஒரு மத்து வச்சு நல்லா கடஞ்சு விடுங்க. அதோட நாட்டு சர்க்கரை கலந்த பால குக்கர்ல வடிகட்டி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்த அடுப்புல வச்சு, அதுல நெய் ஊத்தி, முந்திரி, உலர் திராட்சை போட்டு நல்லா தாளிச்சு விடுங்க. முந்திரியும், திராட்சையும் லைட்டா செவந்த உடனே, நம்ம ஆல்ரெடி குக்கர்ல ரெடி பண்ணி வச்சிருக்க பாயாசத்த இதுல ஊத்தி, ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குங்க. இப்ப நம்மகிட்ட உளுந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பவுல்ல ஊத்தி டேஸ்ட் பண்ணி பாருங்க. உளுந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது, கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது. அதனால வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.